லுக் கைஸ், நம்ம லாஸ்ட்டாக போட்ட பேப்ளேட் வீடியோவில் இந்த வெரியேஷோட ரிவ்யூவை பார்த்துருந்தோம். ஸோ இதோட கண்டினியூஷன் பார்ட்டாக இப்போ நம்ம இதை வச்சு பேட்டில் பண்ண போகிறோம். இதுக்கு மட்டும் 3 டிப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது ஒரே டிப்பு தான் நம்ம 3 மோடாக மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி அந்த வெரியேஷை வச்சு தான் பேட்டில் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்ட்ரோ போட்டு. இது கூட நம்ம பேட்டில் போடுறதுக்கு மொத்தம் 3 விதமான பேப்ளேட்ஸ் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு அட்டாக்கு, டிஃபென்ஸ் டைப்பு, பேலன்ஸ் டைப் எடுத்திருக்கோம். ஸோ இதுலேயுமே அதே மோடு தான் இருக்குது. பேலன்ஸு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பேலன்ஸு, அட்டாக்கு, ஃபுல் அட்டாக்கா, ஸோ அட்டாக்கு, இது டிஃபென்ஸு. ஸோ இந்த பேப்ளேட்ஸ் எல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பேட்டில் போட போகிறோம் இந்த வேரியஸ் கூட. ஸோ ஒரு பேப்ளேடாக லான்ச் பண்ணிடலாம். எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பேப்ளேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பேகசஸ் எடுக்கலாம். ஹைப்ரிட் பேகசஸ். இதுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா அட்டாக் டைப்பில் தான் போடணும். ஒரு மோடு எப்படி, அதாவது ஒரு பேப்ளேட் எப்படி சுற்றுறோம் அந்த மோடில் தான் நம்ம வச்சு பேட்டில் போட போகிறோம். லான்ச் பண்ணிடலாம். பின்னாடியே போட்டு பேகசஸையே தூக்கி அடித்த வேரியஸ். ஸோ பேகசஸ் அவுட்டு, இதே தூக்கி ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போகிற பேப்ளேடு லைட்னிங் எல்ட்ராகோ. ஸோ லைட்னிங் எல்ட்ராகோ எடுத்து பேட்டில் போட்டுடலாம். லெஃப்ட் லான்ச்சர் தான் எடுக்கணும் லைட்னிங்க்கு. இதுவும் அட்டாக் டைப் பேப்ளேடா. லைட்னிங் எல்ட்ராகவும் பறக்குது கேஸ். நார்மல் வெள்ளம் வந்துருச்சு. லைட்னிங் எல்ட்ராகோ ஜெயிச்சிருச்சு. வேரியஸை தோக்கடிச்சிருச்சு கேஸ் லைட்னிங் எல்ட்ராகோ. நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போகிற பேப்ளேடு எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் ஸ்பின் ஸ்டீல் பேப்ளேடு எடுத்துரும். லான்ச் பண்ணிடலாம். கடைசியில் ஸ்டாமினா இருக்கும். அதுக்கு நம்மளால் வேரியஸை கடைசியில் எந்த மோட்லேயும் போட முடியாது. நம்ம லான்ச் பண்ணிடலாம் நார்மலாக பண்ணுற மாதிரி. கிட்டத்தட்ட எல்ட்ராகோ பேப்ளேடே இந்த எல்ட்ராகோவாக இருந்தாலும் சரி, டெஸ்ட்ரக்டராக இருந்தாலும் சரி, ரெண்டுமே தோக்கடிச்சிருச்சு வேரியஸை. இருங்க. இப்போ நம்ம எடுக்க போகிற பேப்ளேட்ஸு டிஃபென்ஸ் பேப்ளேட்ஸ். ஸோ இதெல்லாம் டிஃபென்ஸு 3 இருக்குது. 2 பேலன்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபேங்லியோ லெஜெண்ட்ரி பேப்ளேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மோடு மாற்றலை, நல்லா ஞாபகம் வந்துச்சு. ஸோ 3 மாற்றியாச்சு. டிஃபென்ஸுக்கு லான்ச் பண்ணிடலாம். இதுவுமே ஒரு லெஜெண்டரி பேப்ளேடு. பார்ப்போம் யார் ஜெயிக்க போகிறாங்க. ஸ்பெஷல் கேஸ் ஃப்ராங்க்லியோனுக்கு ஸ்பெஷல் ஆக்டிவேட்டட் ஆகிடுச்சு. ஸோ பீஸ்ட்டை வெளியில் கொண்டு வந்துட்டு இருக்கான் கியோயா. பார்ப்போம் யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியல கேஸ். ஸ்டாமினா ஃபுல்லாக போயிடுச்சு வேரியஸ்க்கு. ஃப்ராங்க்லியோனுக்குமே போயிடுச்சு ஸ்டாமினா. எந்த பேப்ளேட் ஜெயிக்க போகுதுன்னு தெரில. ஓடு, கடைசியாக ஃபைனல் சர்வே வந்துருக்குது கேஸ் ஃப்ராங்க்லியோனுக்கு. ஸோ வேரியஸ் ஜெயிச்சிச்சு, ஃப்ராங்க்லியோன் தோத்துருச்சு. தோத்த பேப்ளேட்ஸ்லாம் நான் இந்த சைடில் வைக்கிறேன், இங்கே வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போகிற பேப்ளேடு எர்த் ஈகிள் டிஃபென்ஸ் டைப் பேப்ளேட். ரீலான்ச் பண்ணுவோம். ஸ்டேடியத்திலே போயிட்டு இடிக்கணும். வெளில வந்துருச்சு வெரியஸோட ஆர்மர். பறந்து வந்து உள்ளது வெரியஸ் இங்கே இருந்து. ஸோ எர்த்திங்குமே ஜெயிச்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போகிற பேப்ளேடு ஃப்ளேம் டிஸ்கஸ் லான்ச் பண்ணிடுவோம். இதுவுமே ஒரு டிஃபென்ஸ் பேலன்ஸ் டைப் பேப்ளேடு தான். ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும்.
ஸோ வெரிய ரேஸ் பொழந்து கட்டுதான்னு கேட்டால் கிடையாது, ஃப்ளேம் பிஸ்கட் தான் பொழந்து கட்டுது. ஆனால் வெரிய ரேஸ் தான் பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுது. கைஸ், ஃப்ளேம் பிஸ்கட்ஸும் ஒரே மாதிரி சுற்றுது, வெரிய ரேஸும் ஒரே மாதிரி தான் சுற்றுது. பட் வெரிய ரேஸ் தோத்துடுச்சு. ஸோ ஜெயிச்ச பேப்ளேட்ஸ்லாம் இங்கே இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எர்த்திகல், லைட்னிங் அல்ட்ராகோ, ஃப்ளேம் பிஸ்கட்ஸ். அதே மாதிரி தோத்த பேப்ளேட் 2 தான் இருக்குது, ஃபேங்க்லியோனும் பேகசஸும் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட ஒரு 2 பேலன்ஸ் பேப்ளேட் இருக்குது, இந்த எடுப்போம். இப்போ நம்ம பேலன்ஸ் மோடில் போட்டுடலாம். இது வந்துச்சு பேலன்ஸ் மோடு, இதுதான் பேலன்ஸ் மோடு, தெரியும்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் மோடு ஷார்ப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு லிப்ரா எடுத்து லான்ச் பண்ணிடுறேன். ரீலான்ச் பண்ணுவோம். அந்த ஸ்பீட்லேயே வெளில அனுப்பிச்சு விட்டுருச்சு லிப்ரா. இந்த தடவை லிப்ரா வெளில போயிடுச்சு. எனக்கு திருப்பியும் லான்ச் பண்ணுவோம். வந்த ஸ்பீடில் சொல்லுது, என்ன ஆச்சுன்னே தெரில. 2 பேர் போய்ட்டு ஸ்டேடியம் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சானு தெரில. வேறே ரேஸ்க்கு தான் ஸ்டாமினா போகுது. ஸோ வெரிய ரேஸ் தான் தோற்றுருக்கு. லிப்ரா ஜெயிச்சிருச்சு. இதுவுமே தூக்கி இந்த சைடு எடுத்துருவோம். கடைசியாக நம்ம எடுக்க போகிற பேப்ளேடு வேறு லான்ச் பண்ணிடுவோமா? இதுவுமே பேலன்ஸ் டைப் பேப்ளேடு தான். ஸ்டேடியம் மேலே ஆடிடுச்சு. ரெண்டுமே சென்டர் தான் பிடிச்சிச்சு. பார்ப்போம் எது ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிட்டு. வெரி நல்லா மாடுது கைஸ். எடுத்து வேல்வோக்கு இருக்க பவர் கூட வெரிய ரேஸ்க்கு இல்லை. ஸோ வெரிய ரேஸ் என்ன தான் ஒரு லெஜெண்டரி பேப்ளேடாக இருந்தாலும் இதுக்கு அந்த அளவுக்கு பவர் இல்லை. சரிங்க, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேப்ளேடுக்கு அவ்வளோவா பவரே கிடையாது. ஏன்னா ஜெயிச்சிருக்க பேப்ளேட்ஸ் மட்டுமே எத்தனை இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதுதான் ஜெயிச்சிருக்க பேப்ளேட்ஸு. நம்ம மொத்தமாக எடுத்ததே 8 பேப்ளேட்ஸ் தான், ஆனால் ஜெயிச்சது 6 பேப்ளேட்ஸு. ஸோ இது என்னன்னா லெஜெண்டரி பேப்ளேடாகவே இருந்தாலும் இதுக்கு அந்தளவுக்கு பவர் இல்லை. இதை வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது பேட்டில் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை வச்சு எதாவது காம்போ செய்யலாம்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் இந்த வெரிய ரேஸோட பவரு. 3 டிப்லேயுமே பேட்டில் போட்டாச்சு, பட் அந்தளவுக்கு பவர் இல்லை. ஸோ அவ்வளோதான் இந்த வெரிய ரேஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.